எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வினாத்தாள் பற்றியான வீடியோ தான் இது. இதில் எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்களா இல்லையா, இந்த கொஷின் பேப்பருடைய தரம் எப்படி இருக்குது, இந்த கொஷின் பேப்பர் நம்ம போடுறப்ப எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு வேலையாக இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மொத்தமாக 6244 போஸ்டிங்காக இந்த தேர்வு நடந்திருக்கு. இதில் ஓப்பன் டு ஆல் வந்து 4500 and சம்திங் இருக்குது இல்லைங்களா. அது அரௌண்ட் ஒரு 4000 இருக்குது. நம்ம டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோவை விட்டுட்டா ஃபாரஸ்ட்டு 1200 போஸ்ட், 1177 போஸ்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 4000 போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம போகலாம், போர்டில் அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்துக்கும் போகலாம், விஓஓ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போகலாம். ஸோ 4000 வரைக்கும் இருந்தது அப்படின்னா, உங்கள் ரேங்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பொதுவாக மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஃப்யூச்சரில் அதிகமாகும். இந்த 4000 வேகன்சி அப்படின்றது இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இருக்கிறது 6000 7000 கூட மாறலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 2ல் போஸ்டிங் எடுத்தவங்க நிறைய பேர் வந்து குரூப் 4 வேலையில் இருந்திருப்பாங்க. அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரப்போ அந்த பேக்லாக் வேகன்சிஸ் வரும். அதனால் போஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது குறைஞ்சது ஒரு 9000 வேகன்சி வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம கீ போட்டிருக்கு. இந்த கீ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குங்க. 200க்கு கண்டிப்பாக ஒரு 196 197 இதில் கரெக்டாக இருக்கும். டவுட்டில் சிலதெல்லாம் இருக்குது. அது டிஎன்பிஎஸ்சி கீ வந்தால் தான் நமக்கு தெரியும். அவங்க ஒரு 2-3 நாள் கழித்து போடுவாங்க. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி வந்து 2018 செட் பண்ண கொஸ்டின் பேப்பர் அப்படியே நமக்கு எடுத்து தந்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்றுமே கேட்கல. ஒரு 2-3 கேட்டிருக்காங்க. 2018-19 நடந்ததெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கிறதெல்லாம் இப்போ கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கண்டிப்பாக ஒரு 95 வரைக்கும் ஈஸியாக போடலாம். ஒரு 5 கேள்வி வந்து வெளியிலேருந்து இருக்குது. சிறப்பு தமிழ்லேருந்து கொஞ்சம் கேள்வி இருக்குது. ஒரு சில கேள்வி வெளியிலேருந்தே இருக்குது. இந்த பழமொழி, சித்தர் பாடல், சரிங்களா, அதெல்லாம் வந்து வெளியிலேருந்தே இருக்குது. கொஞ்சம் அது டஃப்பான ஏரியாவாக தான் இருக்கும். நல்லா படித்த பசங்க கூட இப்போ எங்ககிட்ட ஒருத்தர்லாம் ரொம்ப நல்லா எப்பயுமே படிச்சுட்டு இருப்பாங்க. 177 தான் அவங்களுக்கு வருதுங்க, சரிங்களா. 180க்கு மேலே வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த தாதா பாகே சால்கே அவார்டு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில், தமிழ் புக்கில் இல்லை. ஆனால் அந்த ஜிகே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இருக்கும். புதுமை பித்தன் பற்றிய பாடல்கள், சரிங்களா, பழமொழி கேட்டது, ஔவையாருடைய நாணக்குரல், இதெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணி தான் நம்மளால் வந்து இதை போட முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருந்தது. ஸோ 95 வரைக்கும் கண்டிப்பாக எல்லாராலையும் போட முடியும். அதே மாதிரி மேக்ஸில் வந்து என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, டைம் பத்தாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு டைம் தான் ஒரு இஷ்யூவாக இருந்தது. நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஈராண்டு வட்டி, ஓராண்டு வட்டி, இது மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்ததுனால நம்ம வந்து ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 22 23 கண்டிப்பாக எல்லாராலையுமே போட முடியும். 25 போட்டவங்களே இருக்கிறாங்க. எங்ககிட்ட படித்தவங்களே 25 போட்டவங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தமிழில் இப்போதைக்கு 95 போட்டிருக்காங்க. எங்ககிட்ட படித்ததில் 95 போட்டிருக்காங்க. 95 வரைக்கும் பாசிபிள், சரிங்களா. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 60 கேள்வி ஸ்கூல் புக்கில் இருந்தே இருக்குது. ஸ்கூல் புக்னா 6லேருந்து 10 வரைக்கும் இல்லைங்க. 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து சில கொஸ்டின்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 12th பாலிட்டிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு நாளை கழிச்சு ஸ்கூல் புக் வைஸ் வந்து நம்ம தெளிவாக எடுத்து போட்டுருவாங்க எங்கேருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் பாருங்கள், உங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும். இதை வச்சு எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே கூகுள் ஃபார்ம் நம்ம குரூப் 2க்கு நிறைய போட்டிருந்தோம். ஸோ ஓரளவு அதை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி, அதாவது குரூப் 2க்கு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசி, எம்பிசி, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு கட் ஆஃப் ஓரளவு கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. பிஎஸ்டிஎம்க்கு தான் பண்ணவே முடியல. பிஎஸ்டிஎம் எப்படி அந்த ரேஞ்சில் போச்சு அப்படின்னு தெரியல. ப்ரெடிக்ட் பண்ணதை விடவே ஒரு 6-7 மார்க் வந்து கம்மியாக போயிடுச்சு பிஎஸ்டிஎம். ஆனால் இந்த டைம் அதாவது குரூப் 4க்கும் குரூப் 2 ப்ரிலிமினரிக்கெலாம் பிஎஸ்டிஎம் பெருசாக ப்ளே பண்ணாது. உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் பெருசாக கை கொடுக்காது, சரிங்களா. ஜென்ரல் கட் ஆஃப் ஒரு பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 145 இருந்ததுன்னா குரூப் 2ல் சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு 141 142 தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் 15 மார்க் 20 மார்க்லாம் வித்தியாசம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ ஜிகே உங்களுக்கு வந்து 60 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்தே வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழசு. ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள்லாம் யாருக்குமே தெரியாது, கூகுளுக்கு மட்டும்தான் தெரியும். கூகுள்லையும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பார்க்க முடியாது, சரிங்களா. எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு 10 கொஸ்டின் தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 60 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக எல்லாராலுமே எடுக்க முடியும், சரிங்களா. நீங்கள் தெளிவாக ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி படிச்சு
படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் பாருங்கள், இதில் நான் மார்க் பண்ணியிருக்குங்க எல்லாமே. 200 கொஷினுக்குமே மார்க் பண்ணியிருக்கு. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து இந்த திரு கேதரா பதிகத்தை பாடியவர் யார், சுந்தரர் சம்பந்தர் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க இதில். ஸோ ஜிஎஸ் கொஸ்டினும் நம்ம வந்து ரெண்டுமே போட்டிருக்கு. ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன். சரிங்களா? முனிசிபல் கமிஷனர் தான், அதுதான் குரூப் 2ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. நீங்கள் குரூப் 2க்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, குரூப் 2லேயே உயர்ந்த பதவி எது அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். நம்ம ஒரு சிலது ஜிகேவாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, மார்ட்டின் லூதர் கிங். 12th புக்கில் அவருடைய படமே போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ் ஹிமாலயா பற்றி கேட்டிருப்பாங்க. 10th புக்லேயே இது இருக்குதுங்க. சரிங்களா? எந்த ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது? இதுவும் தமிழ் புக்லேயே இருக்குது. 10th சோஷியல் சயின்ஸ் புக்லேயுமே இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் வந்து 8th புக்லேயே இருக்குதுங்க, 10th டிசம்பர் அப்படின்றது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேட்டடாக நம்ம இங்கே வச்ச அந்த ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு 9 கொஸ்டின் பேப்பரை கன்சாலிடேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தோம். அதுலேருந்து கிட்டத்தட்ட 60 கேள்வி வந்திருந்ததுங்க. சரிங்களா? 60 கொஸ்டின் நான் முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன். அதில் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு போங்க, அதுலேருந்து நிறைய கேள்வி வரும் அப்படின்ட்டு. எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் ஒரு 2-3 போட்டிருந்தேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்துமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள், அந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நான் பிடிஎஃப் கூட கொடுக்க பார்க்குறேன் நான். அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட அந்த படித்த பசங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் அதுலேருந்தே நிறைய வந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஸோ என்னென்னா மத்திய கல்வி அமைச்சகம் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் இருந்தாவே போடுற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் நம்ம டேரெக்டாக அது எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி கொஸ்டின் இருந்தது. மேக்ஸ் வந்து அதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிலது டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து இப்போ இந்த திறனறி தேர்வு திட்டம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் 23 ஒரு 3-4 கேள்வி கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கேட்கவே இல்லை. பாலூட்டிகளின் பற்கள் 10th இருக்கக்கூடியது. சரிங்களா? இதே மாதிரி கீழ்கண்ட எந்த வகை உணவுப் பொருட்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின். இதை வந்து கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த குளுக்கோஸு, ஸ்டார்ச்சி, ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக ஃப்ளோயம்னா என்ன பண்ணும், சைலம்னா என்ன பண்ணும், இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் ஸ்டார்ச் தான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸ்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கும். ஸோ ஆனால் அதில் தப்பு நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு பி தான் ஆப்ஷனுங்க, நான் மாற்றி போட்டிருப்பேன் நான். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை அப்படின்றது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே. ஸோ எலஃபண்ட் கேவ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எலஃபண்டா கேவ் வந்து ராஷ்டிரகூடா தான் கட்டியிருப்பாங்க. அது போர்ச்சுகீசியர்கள் தான் இது யானை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பேரெல்லாம் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? கேவ் கூட சாதவாகனர் தான் கட்டியிருப்பாங்க. இதுவும் வந்து ஃபைனல் கீ வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். உதயகிரி அஜந்தாலாம் வந்து கண்டிப்பாக குப்தர்கள் காலத்து கட்டிடம் தான் இதெல்லாம். ஓகே. 240 இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்க்கு முன்னாடிலாம் படிச்சிருந்தீங்க, மத்திய மாநில உறவுகள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு ஈஸியாக போட்டுடலாம். 12th புக்கில் ஏதாவது ஒரு பாட்டில் கொடுத்துருந்துருக்கலாம் இதெல்லாம். சரிங்களா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த தமிழ்நாட்டில் 9வது புக்கில் கொடுத்துருப்பாங்க. தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அதெல்லாம் பற்றி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிஎன்பிசிக்குன்னு ஒருத்தர் படிச்சிருந்தாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கண்ணில் பார்த்துருந்தாவே இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். விஜயநகர பேரரசு அந்த கோல்டு நாணயம் அப்படின்றத வெளியிட்டிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஊவே சிதம்பரம் பிள்ளை. ஸோ இதுவும் 12th புக்கில் இருக்குது. செக்கெழுத்த செம்மல் அதை வச்சுட்டு ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ணிட முடியும். அவர் ஒரு ஆக்சுவலாக லாயர் தான், ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவார். சரிங்களா? வறுமையில் உழண்டு சாவார். கேலியோ லாவோ அப்படின்னு கப்பல், அது கூட ஒரே ஆளை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை மோனோசென்ட்ரிக்காக கேட்பாங்க டிஎன்பிசியில். ஒரே இடத்துலேருந்து 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. 22-23ஆம் ஆண்டு தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் வளர்ச்சி 7.24% எவ்வளோ உயர்ந்தது. இது வந்து இந்த வருஷத்துடைய பட்ஜெட் பார்த்துருப்பானா கூட தெரியும். சரிங்களா? இதெல்லாம் எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய கேள்விகள் தான். இதை வந்து நீங்கள் சரியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லக் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. மங்களமாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. கரண்ட் அஃபேர்ஸ் இது எந்த கேட்டகரியில் சேர்க்கறதே தெரியாது. ஜெயலலிதாவுடைய ஸ்கீம்லாம் கேட்குறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளோ ஒரு ப்ராட் மைண்டோடு இருக்குது. சரிங்களா? இன்னொரு தலைவரை கூட கொஸ்டின் பேப்பரில் கேட்டு எப்பயுமே இந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் அந்த கட்சி தலைவர்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட கட்சி தலைவருடைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ ஓகே இவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்றது தெரியறதுக்காகவே பர்பஸாகவே இதை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே.
ஸோ மேக்ஸு ரீசனிங்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இந்த ஆசிடு பேஸு இதெல்லாம் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து சரியாக போட்டிருப்பாங்க. 9th 8th அமிலங்கள் காரங்கள் உப்புக்களில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சமக்கர சிக்ஷா அபியான் இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போட்டலாம். 2001-2 சர்வ சிக்ஷா அபியான், 2009 மத்தியமிக் சிக்ஷா அபியான், 2017-18 சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்றத போட்டிருப்பாங்க. டீச்சர் ட்ரைனிங்கையும் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சசி தரூர் பற்றி இப்போ, அதாவது நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் கூட ஆத்தர் புக்கு அப்படின்லாம் சொல்கிறப்ப சசி தரூர் பேர்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய புக்கு படிச்சுட்டு போனாவே ஈஸியாக நம்மளால் போட்டுற முடியும். இது வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எதையாவது நம்ம படிச்சுட்டு இருந்தால் இதெல்லாம் ஜிகே ஓரளவு தெரிஞ்சிருந்தால் இதை நம்மளால் போட முடியும். விச் அனிமல் வாஸ் நாட் நோன், இது எல்லாருக்குமே தெரியும். இரும்பை பற்றியும் குதிரையை பற்றியும் அவங்களுக்கு தெரியல அப்படின்றது 6வது புக்கிலே போட்டிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி கமிட்டிகள் ஜிகே ராவ் 1985, பல்வந்த்ராய் மேத்தா நமக்கு ஆர்டராக வரிசையாக தெரியும். பல்வந்த்ராய் மேத்தா தான் ஃபஸ்ட்டு, 3 அடுக்கு. அசோக் மேத்தா 2, பல்வந்த்ராய் மேத்தா 3. சரிங்களா, அதை வச்சு நம்ம சொல்லுவோம். சிங்வி 86, அதை வச்சு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th புக்லேயே பாலிட்டி புக்லேயே இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. சரிங்களா, சுதேசி நீராவி கப்பல் இந்த 10 லட்சம் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் பங்குகள் வெளியிட்டார் அப்படின்றது இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனால் இது 10 லட்சம் அப்படின்றது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். HRA இதை பற்றி இருக்கும், 12th புக்கில் இருக்கும். கக்கோரி சதி வழக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினருக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதான் இது நீங்கள் சரியாக போட்டிருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கான நாள். ஓகே, இது நீங்கள் டாப்பர் ஆகணும் அப்படின்னா ஹார்ட் லக்கும் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா, ரோம் இந்த நம்மளுடைய செந்து சமவெளி நாகரிகத்தோட வரும். சரிங்களா, இது 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கும், 9th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். முசிறி நம்மளுடைய துறைமுகங்கள் இதெல்லாமே இருக்கும். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை இது வந்து 10th புக்லேயே இருக்குது, அப்படியே இருக்குது. நீலகிரி நிறைய பாக்ஸ் கண்டென்ட்டு நிறைய எடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் போட முடியும். 10th புக்கில் இந்த டாப்லர் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். அதே மாதிரி சதுப்பு நில மான் இது வந்து மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் தான் இருக்குது. இவங்க கொடுத்துருக்க சாய்ஸில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஹரியானா அப்படின்ற அளவுக்கு ஏதாவது வரலாம். சரிங்களா, இல்லைன்னா மகாராஷ்டிரா ஏதாவது வரலாம். மகாராஷ்டிராவில் அணில் இருக்கும், கேரளாவில் யானை இருக்கும், இது ஹரியானாலையும் ஒரு பக்தா இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்றது டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய G7 மாநாடு கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, 2023 2024 ஏப்ரல் வரைக்கும் படிச்சுட்டு போனவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன இவ்வளோ படித்து ஒன்றும் ஆகலையே. அதான் நான் எப்பயுமே சொல்கிறது தான், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம அதிகமான நேரம் கண்டிப்பாக ஒதுக்கவே கூடாது. கடைசி நேரத்தில் திருப்பி பார்த்துட்டு போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். 10 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு காந்தி வந்து எந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்றது கூட மறந்து போயிடும். ஸோ நம்ம இது கொஞ்சம் படித்தாலும் நிறையா மார்க் வாங்கணும், நிறையா படித்து கொஞ்சம் படிக்கவே மார்க் வாங்குற மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. சரிங்களா, வங்கப்பிரிவினை ரக்ஷா பந்தன் 12th புக்கில் இருக்குதுங்க. சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூர் தான் இருக்குது. அலாவுதீன் பாமன் ஷா, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, ஹசன் கங்கு பாமனி கிங்டம் ஆக்சுவலாக நம்மளுடைய குரூப் 4 சிலபஸில் இல்லை, அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். அதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் 7th புக்லேயே இருக்குது, ரொம்ப ஈஸி தான். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எல்லா குழந்தைக்கு கூட தெரியுது. இதுவும் வந்து காந்தியை பற்றி இருக்கிற எல்லா பாடத்துலையுமே 10th 12th இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி ஒன்றுமே படிக்காதவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா டக்குன்னு போட்டுருவாங்க. அவங்க தான் எக்ஸாம் விட்டு வெளியே வரப்போ என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நம்ம நல்லா படித்து அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அது மாதிரியான கேள்விகள் இதெல்லாம். சரிங்களா, ஒய் ஐ எம் ஏத்தியஸ்ட் இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பகத்சிங் பற்றி மொத்தம் 5 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 5 பாயிண்டில் இதுவும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அந்த தேச தலைவர்கள் பற்றி நம்ம படிப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் பெருசாக இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான் எடுத்து படிக்கணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பிடிஎஃப்லேருந்து ஒரு 7-8 கொஸ்டின் எப்பயுமே வருதுங்க. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்துடும். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியம், இதுவும் தாதாபாய் நவரோஜியும். இதுவும் குழந்தைங்க டிஎன்பிசிக்கு ஒருத்தர் படிக்கிறாருனாவே அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அசோகரது கல்வெட்டு மூவேந்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதியமான் பற்றி நம்மளுடைய கடையேழு வள்ளல்கள் அதியமான். சரிங்களா, நெல்லிக்கனி கொடுத்தவர், அவரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஸ்கூல் புக்கு தான். ஓகே, நெய்யால் எரி எனக்கு தமிழ் சரியாக படிக்க வரல. சரிங்களா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் குரூப் 1லேயோ இல்லை குரூப் 2லேயோ ஏற்கனவே கேட்ட கேள்விங்க. அவித்தல் அப்படின்றது ஏற்கனவே கேட்ட கேள்வி. இந்த குறள்லாம் வந்து புக்கில் இல்லாதது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம்.
ஓகே, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக, இதுவும் ஸ்கூல் புக் 10th இருக்கிறதே அன்னி பெசன்ட் சொல்லியிருக்கிறது. சரிங்களா, ஈஸியாக நம்மளால் இந்த கொஷனுக்குலாம் ஆன்சர் போட்டுற முடியும். ஸ்கூல் புக் நம்ம படிச்சிருந்தனாவே போதும். கார்டெக்ஸு, சிறுமூளை, பான்ஸு, சரிங்களா, செரிபெல்லம், இதுவும் 10th புக்கு அப்படியே இருக்கிறது. அதான் நான் சொன்ன மாதிரி 60 கொஸ்டின் 10th புக்கு. ஜெயினிசம் இதுவும் வந்து 7th புக்கில் இருக்குதுங்க. அப்படியே கேட்ட முக்கியமான கேள்விகள் தான். பேஷ்வா பற்றி, மராத்தியர்கள் பற்றியுமே இருக்குது. 7th 11th புக்கில் இது அப்படியே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, இதுவும் வந்து 12th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் போட்டு. அலிப்பூர் சதி வழக்கு சித்தரஞ்சன் தாஸ் தான் போயிருப்பார். இது வந்து 12th புக்கில் இருக்குது. ரெட்டைமலை சீனிவாசன் 10th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இவருடைய பட்டங்கள்லேருந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக பாஸ் பண்ணிட முடியும். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கொண்ட வள்ளுவரோ, இது வந்து ஓல்டு புக்கு. சரிங்களா, பழைய புக்கில் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் எம்ப்ளாய்மெண்ட் நோட்ஸில் இருக்குது. சுத்தானந்த பாரதி அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் எழுத முடியும். நாளம் கருதி கைகூடும், இதுவும் குழந்தைங்க கூட போட்டுருவோம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யார் ஏதாவது சும்மா எழுத வரவங்க கூட இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் போட்டுருவாங்க. மேக்ஸு, இந்த மேக்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் போட பார்க்குறேங்க. சரிங்களா, பிடிஎஃப் நான் கொடுக்க பார்க்குறேன் நான். இதுவும் 10th புக்கில் இருக்குது. பாசி, ஃப்ரையோபைட்டா, டெரிட்டோஃபைட்டா. இந்த பாசி, ஃப்ரையோபைட்டாலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஜாகிரஃபியில் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய 3 ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றதே மறந்து போயிடும். இதெல்லாம் பெருசாக நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த தாவரவியலை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமானதை மட்டும் படிச்சுட்டு போய் அதில் இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் வரும், அதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரையோபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம்லாம் ஓரளவு மேலோட்டமாக படித்தா போதுங்க. ஸோ என்னென்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதை எலிமினேட் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேர் திரும்ப வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த எக்ஸாம் கால் பண்ணலாம் வருது. 10th புக்கில் மேப் போட்டே போட்டிருப்பாங்க. உயிர்கோள காப்பங்கள் அப்படின்றத மேப் போட்டே போட்டிருப்பாங்க. இது வந்து வெரி ஈஸி கொஸ்டின், ஈஸியாக பண்ணிடலாம். அதை நான் முன்னாடி சொன்னேன். 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபேக்ட்ரிஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, இரும்பு எஃகு ஆலைகள், சணல் தொழிற்சாலை எல்லாமே, சிமெண்ட் ஆலைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் இது வந்து 2016 கேட்டிருக்காங்க. இதுவும் இந்த அப்படியே இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால எடுத்து கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இருக்கிறது கேட்டிருந்தா கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ எனிவே இதில் இந்தியா எப்பயுமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். அதை வச்சுட்டு நம்மளால் ஓரளவு எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் இது வந்து பார்த்திங்கன்னா 11th சிந்து சமவெளியில் இருக்குது. கியூனிஃபார்ம் அப்படின்றது இருக்குங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 36 to 52 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி, இதுவும் 10th இருக்குது, 12th இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த வார்த்தையே இருக்கும் ஒரு சிலதெல்லாம். ஸோ அதை படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். தீரன் சின்னமலை பற்றி 10th புக்கில் இருக்குது. நம்மளால் ஈஸியாக அதை போட்டுற முடியும். சரிங்களா, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம், இதுவும் வந்து பேசிக்கான கொஸ்டின் தான். தமிழ் தெரிஞ்சிருந்தால் உங்களால், திருக்குறள்னு ஒன்று தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் போட்டுற முடியும். அக்செஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 1962 வார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆக்குப்பைடு காஷ்மீரோடைய ஒரு பகுதி. பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் சொல்லுவோம். அதே மாதிரி சைனா ஆக்குப்பைடு காஷ்மீர் சொல்லுவோம். நம்மளோட தலையில், இந்தியாவுடைய தலையில் இருக்கக்கூடிய 2 கொம்புகள், ஒரு கொம்பை பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்க 1948 வாரில், 1962 வாரில் சைனா ஒரு கொம்பை பிடிச்சிருவாங்க. அக்ஷேஷன் நேரு இறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அந்த போர் இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த கோள்கள், சேட்டலைட்ஸ், இதை பற்றி இருக்கக்கூடியது, கேனிமெட்டு, இதெல்லாம் வந்து 6th புக்லேயே இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு பகுதிகள் தான். சிலபஸை விட்டு இவங்க எதுவும் பெருசாக வெளியே போகல. மோஸ்ட்லி சிலபஸில் இருக்கக்கூடிய வரியாக எடுத்து தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், இது 2014 நடந்தது. சரிங்களா, இப்போ ஸ்கீம்ஸ் எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு 10-20 ஸ்கீமாவது மோடி ஸ்கீம் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, ஆனால் பழசு கேட்டாங்க. அதுதான் எந்த மாநிலங்களில் பொதுவாக உயர்நீதிமன்றம் 10th அப்படியே இருக்குங்க. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒன்றா இருக்கும். அந்தமான் எதோடு இருக்குது, லக்ஷதீப் எந்த மாநிலத்தோடு இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப 7 சிஸ்டருக்கு எத்தனை இப்போ உயர்நீதிமன்றங்கள் இருக்குது, எத்தனை உயர்நீதிமன்றங்கள் மொத்தமாக இப்போ இருக்குது, இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். எம்ஆர்டிபி ஆக்ட் 1969, இதுவும் 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இதுவும் சரிங்களா. கிசான் கிரெடிட் கார்டு, இதுவும் 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. இந்த குப்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் நபார்டு அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அவங்க தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகே, நான் மண் வள அட்டை பற்றி கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சரிங்களா, கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பொய்யா விளக்கு. சரிங்களா, திருக்குறள் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ணி போட முடியும்.
இதுவும் 2018 முக்து பாரத், இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு, ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இதெல்லாம். இதுவும் 2017-18 ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, இதுவும் பழசு தான். மில்லட்டு 2018, அதான் இதனால தான் நான் சொன்னேன் 2018ஓட கொஸ்டின் பேப்பர் எடுத்து தந்துட்டாங்களோ அப்படின்ட்டு. ரொம்ப எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின்ஸாக இருந்தது எல்லாமே. ஓகே, ஃபினாப்தலின் நிறங்காட்டி, இதுவும் அமிலம் காரமில் வரும். 8th 9th அமிலம் காரம்லேயே பாருங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தண்டவாளங்களில் யானை விபத்தினை தடுக்க இந்திய ரயில்வே கஜேந்திரா அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை வச்சுட்டு கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படின்றத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி போட்ட முடியும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம அங்கே போய் இருந்தது அப்படின்னா தெரியாத கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஓரளவு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளால் போட்ட முடியும். இது கூட பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் ஃபஸ்ட்டு வராது, ஃபஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து வரும், அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் வரும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தான் வரும். ஸோ இது கூட மாற்றி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அரேஞ்ச் த 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு வேளை வந்து இன்டர்மீடியட் பஞ்சாயத்து அப்படின்னு அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி. இன்டர்மீடியட் பஞ்சாயத்து அப்படின்னு இல்லை, பஞ்சாயத்து யூனியன் அப்படின்றதே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம். இதுவும் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. டேக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து ஓரளவு நமக்கு நம்ம ஸ்டேட்டோடைய அப்புறம் யூனியனுடைய ரெவென்யூ பற்றி தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுற முடியும் கொஸ்டின். நித்தி ஆயோக்குடைய ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் தான் ஃபங்க்ஷனல் ஹெட்டு. இப்போ வந்து எக்ஸ் அஃபிஷியோ ஹெட்டாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸோ இதுக்கும் எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிலைங்க. தொழிலாளன் 10th புக்கில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க, சிங்காரவேலன் சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு ஈஸியானது தான். ஓகே, சிமெண்ட் ஆலைகள், இது உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சினால் ரொம்ப முக்கியம், நம்ம கூட அந்த கொஸ்டின் பேப்பரில் இது கூட எடுத்துருப்போம் சரிங்களா. 15th ஜூலை, இதுவும் 2007 தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் புக்கில் இது இருக்குங்க, ஆனால் எங்கே அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணல நாங்கள். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு பண்ணதுங்க. நான் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து போடுறோங்க. ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாமில் ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறைய பேர் படித்து நிறையா இப்போ 170 வருது, 171 வருது, 176 வருது, 175 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. இதை விட்டுறக்கூடாது. நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக பிடிச்சி குரூப் 2 இப்போ அப்ஜெக்டிவ் ஆனதுனால வெரி ஈஸி. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்ற பாகுபாடே கிடையாது. 2A வந்து எல்லாருக்கும் ஈஸியான டோராக இருக்கும், உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரெகுலர் பேட்ச் அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். நாளைக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படின்றது போடுறோம். எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் அப்படின்றது 170+ இருந்ததுன்னா நீங்கள் சேஃபாக தூங்கலாம் இன்றைக்கி. இல்லைனா இன்றைக்கி நைட்லேருந்தே நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்த குரூப் 2க்கு. நன்றிங்க.